ஒரு வயதான தகப்பனை, முதிர்ந்த வயதில் இருக்கிறவரை ஒரு போராட்ட களத்துல கொண்டு வந்து மறுபடியும் இறக்கி விட்டார். ஆனா அவர் ஓய்கிறது மாதிரி இல்ல, அவர் வச்சாரு இல்ல. இவ்வளவு நாட்களா ராமதாஸ் ஐயா அவர்களுடைய அந்த நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தா, கூட்டங்களுக்கு ஆதரவு கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு பொதுக்கூட்டத்துல எல்லாம் பார்த்தா அவ்வளோ கூட்டம், அவ்வளோ ஆதரவு. அவர் கண்ணீர் சிந்தும் போது ஐயா ஐயான்னு அப்படி கதறாங்க. ஏன் பாடுறன்னு கேட்டேன். ராமதாஸுக்கு வந்து பழைய ஆட்கள், பழகியவர்கள்லாம் நான் பல பேரோட பேசியிருக்கேன், பழகியிருக்கேன், அவங்களாம் சொல்லுவாங்க 2 ரூபா டாக்டர். 80களின் காலகட்டங்கள்ல 2 ரூபாய்க்கு ஊசி போட்ட டாக்டர். பாஜக காரன்ட்ட ஒரு பழக்கம் இருக்கு. கொள்ளையடிக்கிறியா, முறைகேடு செய்யறியா, தயவு செஞ்சு செய்யுங்கிறான் பாஜக. யாருக்காவது தெரியுமா அது? நீ லஞ்சம் வாங்குறியா, முறைகேடு செய்யறியா, நல்லா செய், ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரச்சனை நடக்குது, என்ன பாச போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? அதெல்லாம் கிடையாது. சிபிஐ விசாரணை வளையத்துக்குள்ள அன்புமணி இருக்கிறாரு. இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு RSS ஒளியன்னா அன்புமணி ஜெயிலுக்கு போயிருவாரு. ராமதாஸ் ஐயா அவர்கள் சொல்லிட்டாரு, மீது இருக்கிற ஊழல் வழக்குகளை விசாரிங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு இல்லையா? எப்படி பாருங்க, நீங்க பாருங்க, தன்னுடைய மகனை தவறு செய்தாலும் நீதி வலுவாத ஒரு தகப்பனை வந்து இந்த அரசியல் உலகம் பார்க்கிறதுங்கிற எவ்வளவு மனுநீதி சோழன் கதையெல்லாம் நீங்க புத்தகத்துல தான் படிச்சிருப்பீங்க. கண்ணு முன்னாடி ஒரு மனுநீதி சோழனாக வந்து மருத்துவர் ஐயா ராமதாஸ் திகழ்கிறார். ராமதாஸ் என்ன நினைக்கிறார்னா, இந்த கட்சி நம் கண் முன்னால் அழிந்து கொண்டிருக்கிறது. அவர் மாமல்லபுரம் மாநாடு, எல்லா மாநாடுகளையுமே அவர் பேசுனது என்ன, நான் யாரு தயவும் இல்லாம, யாரு கூட்டணியும் இல்லாம 4 எம்எல்ஏ ஜெயிக்கக்கூடிய இடத்துல, நான் இருந்து 5 எம்எல்ஏ ஜெயிக்கிற இடத்துல நீ எல்லாத்தையும் கூட்டணி போய் 4 எம்எல்ஏ வச்சிருக்க. நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, பேச ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் பிரேக்கிங். பாமகவினுடைய பொதுக்கூட்டம் சேலத்தில் நடைபெற்றிருக்கிறது. அதில் பல கண்ணீர் பேச்சுகள், 1 2 அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா மகள் காந்திமதி பேசுகிறாங்க, செயல் தலைவரும் கூட. ராமதாஸ் ஐயா அவர்கள் வழக்கம் போல் அவர் ஒரு அதங்கத்தில் பேசுகிறாரு. அன்புமணி, சௌமியா அன்புமணிலாம் நீக்கம், இதெல்லாம் அதிரடியாக நடந்திருக்கு. என்ன தான் பாமகவில் நடக்குது? அதாவது ஒரு அரசியல் கட்சி வந்து ஒரு எமோஷ்னலான குடும்ப காட்சிகளால் நிறைந்து வழியக்கூடிய ஒரு இடத்த பார்க்குறோம். தமிழ்நாட்டு அரசியலில் கலைஞர் முன்னாடி கைகட்டி வந்து அவர் சொல்வதை கேட்பது மாதிரி ஒரு சோசியல் மீடியாவில் மு.க. ஸ்டாலினுடைய படம் ஒன்று உலாவி. ஆமாம் ஆமாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல இடங்களுக்கு வந்து உதயநிதி போன்றவர்கள்லாம் சுழன்று அடித்து சூறாவளியாக சுற்றுப்பயணம் செய்கிறாங்க. முதலமைச்சர் செய்ய வேண்டிய பணிகளை செய்கிறாங்க. வாரிசு அரசியலுக்கும் சராசரி அரசியலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, வாரிசு அரசியலில் உடனடி அங்கீகாரம் கிடைத்தரும். தலைவரை போலவே தலைவருடைய மகனை வந்து ஃபீல் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க அது மாதிரி உணர்வது அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ நீங்கள் ஜெயலலிதா சாயலில் இருக்கிறாங்கங்கிறதுனாலேயே தீபா வீட்டு பக்கம் போய் காலையில் நின்று கையெடுத்து கும்பிட்டவங்கலாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன ஆனாங்கன்னு வேற தெரில. இந்த சுனாமியில் காணாம போனவங்க மாதிரி அரசியல் சுனாமி மாதிரி அடித்தாங்க அந்த இடத்துல. நீங்கள் டி நகரில் பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி இருக்கும், இப்போ அதை உண்மையாக திருப்பி விட்டாங்க. அந்த பால்கனியில் நின்று தான் வந்து தீபா வந்து அப்படி ஒரு தேவதை மாதிரி வந்து ஆசீர்வதிக்கக்கூடிய அரசியல் தேவதையா திடீர் தோற்றம் அளித்தார்கள். ஜெயலலிதா சாயலில் இருக்கிறதுனாலேயே தொலைக்காட்சிக்காரன்லாம் கூச்சநாச்சமே படலை. அடுத்து ஜெயலலிதா தோற்றிவிட்டார் அப்படின்னு முடிவெடுத்துட்டான். உருவ சாயல் ஒத்து வந்தாலே இந்த நாட்டில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு ஆள் வந்து நான் தான் ஜெயலலிதாவுக்கு மக அப்படின்னு எங்கெங்கிருந்துலாம் கிளம்பி வராங்க தெரியும். எந்த புத்துல எந்த பாம்புடான்ற மாதிரி கிளம்பி வர்றாங்க, திடீர்னு கிளம்பி வராங்க. அதனால வாரிசு அரசியலில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, ஒரு மனிதன் அடித்தட்டு மனிதனாக இருந்து உழைத்து படிப்படியாக வருவது இருக்கிற 97,000 கிராமங்களை வந்து நான் வந்து பொது வாகனங்களின் வழியாக போய் சேர்ந்திருக்கிறேன்னு சொல்றதுக்கு வருங்க. இது வந்து கொரியர் பாய் கூட இது மாதிரி போயிருப்பானான்னு தெரியல நமக்கு. பல கிராமங்களுக்கு நடந்தே போயிருக்கு. ஏன்னா ராமதாஸுக்கு வந்து பழைய ஆட்கள், பழகியவர்கள்லாம் நான் பல பேரோட பேசியிருக்கேன், பழகியிருக்கேன், அவங்களாம் சொல்லுவாங்க 2 ரூபா டாக்டர் அவர்.
80களின் காலகட்டங்களில் 2 ரூபாய்க்கு ஊசி போட்ட டாக்டர், 5 ரூபா டாக்டரை நம்ம வியக்கிறோம்ல. அப்ப நம்மளுடைய சமூக மக்கள் இவ்வளவு அவல நிலைக்கு ஆளாகி இருக்கிறார்களே என்பதற்காக அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும், சமூக நீதி வேண்டும், அவர்களும் கல்வியில அரசியல் அதிகாரத்துல பங்கு பெற வேண்டும் என்று அவர் போராடி அன்றைக்கு இருக்கக்கூடிய பெரியாரிஸ்டுகளா தீகாவில் இருந்தவங்கள இருந்து, இடதுசாரி அமைப்புகள்ல இருந்தவங்கள இருந்து, பேராசிரியர் ஆமாரிசு மாதிரி ஆட்களோட எல்லாம் விவாதித்து, புதுக்கோட்டை KM ஷரீப் மாதிரி ஆட்களோட, பழனி பாபா மாதிரி ஆட்களோட, இப்ப நம்ம அரசியல் விமர்சனங்கள்லாம் பேசிட்டு இருக்கிறாரு தமிழா பாண்டியன், அவரெல்லாம் பாமக காரன் பழைய ஆளு. இப்படி பல பேரே மாற்று அரசியலுக்கான முகமாக ஒரு 3வது பெரிய சக்தி. ஏன்னா திமுக வேணாம், அதிமுக வேணாம், ரெண்டுமே அதிகார மையத்துல போய் கரைந்து விட்டது. நாம் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்க போகிறோம் என்று ஒரு சமூக நீதி கட்சி தோன்றிவிட்டதே என்று புறப்பட்டு சாரசாரையா போனாங்க. கடைசியில் அது எங்கே முடியுதுன்னா, எல்லா பாதைகளும் போய் முடிகிற இடமா என்ன இருக்குன்னா ராமதாஸுடைய குடும்பமாக அது மாறிவிட்டது. எல்லா அரசியல் கட்சிக்கு இருக்கக்கூடிய சாபக்கேடு என்னன்னா, அதிகாரத்திற்கு முன்பு உழைத்தவர்களும் அதிகாரத்தை அடைந்ததற்கு பின்பு அந்த அதிகார மையத்திற்கு வருபவர்களுக்குமான வேறுபாடு இருக்கு. இப்ப காலத்தை பிரிக்கிற போது கிமு கிபிங்கிறான்ல, கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின்னுங்கிறான்ல, கிமு கிபி. அது மாதிரி அரசியல் கட்சிகளே அதிகாரத்துக்கு முன், அதிகாரத்துக்கு பின். அதிகாரத்துக்கு முன்ன அத்தனை பேருமே தியாகி தான். ஏன்னா போலீஸ்ல அடி வாங்குறதுக்கு ஆள் வேணும், பொதுக்கூட்டம் போட ஆள் வேணும், இங்கே சொத்தை விற்கணுதுக்கு கை காசை போடணும், பொழப்பை கெடுத்துட்டு போய் சைக்கிள் மிதிச்சு போஸ்ட் ஓட்டணும், பல பேர் பல போராட்டங்களில் கைது செய்யப்படணும், சிறையில் இருக்கணும். அது தொடக்க நிலை அரசு. அதனுடைய பராபலனாக அந்த சமுதாயத்தினுடைய நம்பிக்கையை அல்லது அந்த அரசியல் கட்சியினுடைய நம்பிக்கையை பெருவாரியாக பெற்றதற்கு பின்னால் எம்எல்ஏ ஆவது எம்பி ஆவதுல பூரா பார்த்தீங்கன்னா உள்ள கோடீஸ்வரங்க வந்துடுறாங்க, பெரும் பணக்காரர் வந்துடுறேன், கான்ட்ராக்டுக்காரன் வந்துடுவேன். சிறைக்கு போனவெல்லாம் வர முடியாது. சிறைக்கு போனவன் அதே மாதிரியே தரித்திரியத்தோடு தான் இருக்கணும். அவன் பசை சட்டியை கிண்ணவன் அவன் வீட்டில் பசை இல்லாமல் போயிடும். அப்போ அது கட்சி என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்பெனியாக மாறும், கார்பரேட் சக்தியாக மாறும். கோடிகளை சம்பாதிச்சதுக்கு பின்னாடி, கார்பரேட் கம்பெனி ஆன பின்னாடி அதை கொண்டு கொடுக்கறதுக்கு மனசு வராது, கட்சிக்காரன் கொடுக்க மனசு வராது. அதனால தான் 2004 தான் அன்புமணி கட்சியில் சேர்றாரு. 2004 இளைஞரணி தலைவர் ஆயிட்டார், மாநில அலுவலர். 2004 நாடாளுமன்ற உறுப்பினர் ஆயிட்டாரு. 2004 மத்திய அமைச்சர் ஆயிட்டார். எங்கேயாவது நடக்குமா அந்த அதிசயம்? இப்பதான் கட்சிக்கு வந்திருக்காரு. அவர் 6 மாசம் உழைக்கட்டும்னு முகுந்தனுக்கு பதவி கொடுக்கும்போது கோவப்பட்டாரு, மைக்கெல்லாம் வீசினாரு. இப்ப அதிகாரமற்ற இடத்துல பதவி கொடுக்கறது வேறங்க. நான் சொல்றது அதிகாரத்துல இருக்கும் போது, ஆட்சி அதிகாரத்திலே பங்கு கேட்கிற இடத்துல இருக்கிற போது அறுவடை செய்வதற்கு மட்டும் அவர் வர்றாரு. அதனால அவருக்கு இந்த உழைப்பின் பலன் தெரியுமா? கலீல் ஜிப்ரானினுடைய ஒரு கவிதை இருக்கிறது, விளம்பரப்படுத்தி கொள்ள விரும்பாத மலர்களுக்கு வேர்கள் என்று பெயர். எல்லாருக்குமே செடியில் இருக்கிற பூக்களை தெரியும், வேர்களை தெரியுமா? அதுதான் மலர்வதற்கு காரணமாக இருக்கிறது. ஒரு பூ மலர்வதற்காக தான் காரணமாக இருக்கிறது. அப்ப ரகசியமாக ஒளிந்திருக்கக்கூடிய அந்த வேர்கள் தான் இத்தனை மலர்களை உருவாக்குறதுனா, ஒரு கட்சிக்கு வேர்களாக இருப்பவர்கள் என்பவர்கள் போராட்டக்காரர்கள். கட்சிக்கு மிகப்பெரிய அளவிலே பங்களிப்பு செய்பவர்கள் என்பவர். அண்ணா, பேரறிஞர் அண்ணா சொல்வாரு, ஒரு கட்சியினுடைய ஆணிவேர் என்பது கிளைக்கழகங்கள். கட்சியில மாநில தலைவராக இருக்கிறது அல்ல, மாவட்ட செயலாளர் இருக்கிறது அல்ல. ஒரு கட்சியினுடைய ஆணிவேர் எங்க இருக்கிறதுனா கிளைக்கழகங்கள்ல இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, சாதாரண ஊர்களில் குருவி கூடு கட்ட அஞ்சுக்கிற குக்கிராமங்கள்ல கொடி பறந்தாதான் அது அரசியல் கட்சி. சில கட்சி இருக்கும், மாநகரத்தில் மட்டும்தான் கொடி ஏற்றுவேன், எல்லாரும் கூடுற இடத்துல ஒரு கொடி ஏற்றுவான். நான் பார்க்குறேன் அன்னைக்கு இந்த இப்போ என்ன பண்ணிவிட்டாங்கன்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மை என்ன பண்ணுவாங்கன்னா, சிறுநீர் கழிப்பிடமாக ஆண்கள் மாற்றி வச்சுட்டான். பெண்கள் மேலே பழி சட்ட முடியாது, ஆண்கள் சிறுநீர் கழிப்பிடமாக மாற்றிட்டாங்களா டிரான்ஸ்ஃபார்மை. இப்போ டிரான்ஸ்ஃபார்மை பூரா தகடு அடித்து மாற்றி வச்சுட்டாங்க. இப்போ பூராமே சிறுநீர் கழிக்கிற இடமாக கொடிக்கம்பங்கள் தான் இருக்கு. நிறைய ஊர்ல பார்த்தீங்கன்னா கொடிக்கம்பம் ஊருக்கு மையப்பகுதியில் பறக்குது இல்லையா? இதெல்லாம் எப்படா பறக்குது? கட்சி தொண்டன் தான் இதெல்லாம் பறக்க வைக்கிறானான்னு பார்த்தா கான்ட்ராக்டுங்கிறாங்க. ஒரு கொடி இத்தனை இடத்துல கொடி வச்சீங்கன்னா உனக்கு 1 லட்சம் ரூபா கான்ட்ராக்டுக்கு விட்டுருக்காங்க. கட்சியவே கான்ட்ராக்டுக்கு விட்டாங்க. கான்ட்ராக்டுக்காரன் கட்சிக்காரனுக்கு நிதி கொடுத்தான்னு ஒரு டைம் இருந்துச்சு. இப்ப கட்சிக்காரன் வேற, கான்ட்ராக்டுக்காரன் வேறங்கிறது இல்லை. ஒப்பந்த அடிப்படையிலே தான் கட்சியே உருவாகி இருக்கிறது. இப்ப
அதனால நீ இப்ப என்ன பண்ற, ஆட்சி அதிகாரம்ங்கிறனா என்ன, மணல் அள்ளி வித்துக்க, அம்பானி அதானிக்கு இந்த மலையை கொடுத்துரு, அரிட்டாப்பட்டியை கொடுத்துரு, வேதாந்த நிறுவனத்துக்கு கொடு, இந்த மலையை சிக்கந்தர் மலையா இருக்கு, அது போய் நீ போய் சண்டை போட்டுக்க, நாங்கள் இந்த பக்கம் கனிம வளத்தை நாங்கள் கொள்ளையடிச்சுக்கிறோம், நீ போய் சண்டை போட்டு போ. இப்படிதான் அரசியல் நடக்குது. அப்ப இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பவர்கள், நாட்டினுடைய முக்கியமான வளங்களை கொள்ளையடிப்பவர்கள், விவசாய நிலத்துல மீத்தேன் எடுக்கிறேங்கிறது, அங்கே இயற்கை எரிவாயுவை நான் கொடுக்குறேங்கிறது, இப்படி ஆயிடுச்சு அரசியல். அதனால அன்புமணிக்கு அதாவது பாஜக காரன்ட்ட ஒரு பழக்கம் இருக்கு, நீ கொள்ளையடிக்கிறியா, முறைகேடு செய்யறியா, தயவு செஞ்சு செய்யுங்கிறான் பாஜக காரன். யாருக்காவது தெரியுமா அது? நீ லஞ்சம் வாங்குறியா, முறைகேடு செய்யறியா, நல்லா செய், ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூங்கிறான் பாஜக காரன். ஒண்ணு கூட்டணிக்கவா இல்ல என் கட்சி? ஏன்னா நீ தவறு செய்கிற போதெல்லாம் அதுக்கான ஆதாரங்களை நான் திரட்டிக்கிட்டே இருப்பேன். கண்கொத்தி பாம்பா இருக்கான், கபார்னு தூக்கிடுவான், தூக்கி அமலாக்கத்துறையில் தூக்கி வச்சு, துணி அங்கே வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்க, நல்லா துவைச்சிக்க வச்சு அலசி போட்டு காய போட்டு கட்சியை கைப்பற்றிடுவாங்க. உன் கட்சியில் இருக்கிறவனை பூரா நான் தூக்க போறேன். இதைத்தான் இந்தியா முழுக்க செஞ்சிருக்கான். இல்ல அதுக்கும் பாமகக்கும் என்ன? அதுதானே பிரச்சனையே. என்ன அப்பமயம் பிரச்சனை நடக்குது, என்ன பாச போராட்டமா நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? அதெல்லாம் கிடையாது. சிபிஐ விசாரணை வளையத்துக்குள்ள அன்புமணி இருக்கிறாரு. இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு RSS ஒளியன்னா அன்புமணி ஜெயிலுக்கு போயிருவாரு. RSS நான் சொல்லுவேன், RSS ஒளியன்னு அன்புமணியால சொல்ல முடியுமா? இல்ல அவங்க அக்காவே RSS அடிமைகள் அப்படின்னு சொல்லி. என்ன அர்த்தம்னா அவன் கூட்டிட்டு போய் ஜெயில வைங்கடான்னு. அத ராமதாஸ் ஐயா அவர்கள் சொல்லிட்டாரு ஒரு 10 நாள். அவர் வெளிப்படையா சொல்றாரு, மீது இருக்கிற ஊழல் வழக்குகளை விசாரிங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. சொன்னார் இல்லையா? எப்படி பாருங்க, நீங்க பாருங்க, தன்னுடைய மகனை தவறு செய்தாலும் நீதி வலுவாத ஒரு தகப்பனை இந்த அரசியல் உலகம் பார்க்கிறதுங்கிற எவ்வளவு மனுநீதி சோழன் கதையெல்லாம் நீங்க புத்தகத்துல தான் படிச்சிருப்பீங்க. கண்ணு முன்னாடி ஒரு மனுநீதி சோழனாக மருத்துவர் ஐயா ராமதாஸ் திகழ்கிறார் அப்படிங்கிற இடம் வந்துருச்சா இல்லையா? வந்துருச்சு. அப்ப உத்தரப்பிரதேசத்துல தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி வழங்குவதிலே செய்த முறையீட்டுக்கான ரெக்கார்டை சிபிஐ வச்சிருக்கான். உட்காரனா உட்காரணும், எந்திரினா எந்திரணும், நெடுஞ்சாங்கடையா படுனா படுத்துடணும், சிலுப்பக்கூடாது, சிலுப்புனா சிக்கலை. இப்போ ஜெயில் இருக்கு, திகார் ஜெயில் கட்டி வச்சிருக்கிறாங்க, நமக்காகவே கட்டப்பட்டது. நம்ம உள்ளூர் ஜெயிலில் புழல் ஜெயில்னாலும் போய் பார்த்து ஏதாவது ஆப்பிள் பழம் ஆரஞ்சு பழம் வாங்கி கொடுக்கலாம், பாதியை போலீஸ்காரன் இருந்தாலும் மீதியை கொடுத்துருவாங்க. அங்கே எதுவுமே போகாது, அங்கே வச்சிருக்காங்க. அதனால கட்சியை திகார் ஜெயிலில் கொண்டு போய், அதாவது அன்புமணியை திகார் ஜெயிலில் வைக்கிறதா, பாஜக கொண்டு போய் கட்சியை அடமானம் வைக்கிறதா, என்ன செய்யறது? என்ன வாய்ப்பு இருக்கு? ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. ராமதாஸ் என்ன நினைக்கிறார்னா, இந்த கட்சி நம் கண் முன்னால் அழிந்து கொண்டிருக்கிறது. அவரு மாமல்லபுரம் மாநாடு எல்லா மாநாடுகளையுமே அவர் பேசுனது என்ன, நான் யாரு தயவும் இல்லாம யாரு கூட்டணியும் இல்லாம 4 எம்எல்ஏ ஜெயிக்கக்கூடிய இடத்துல நான் 5 எம்எல்ஏ ஜெயிக்கிற இடத்துல நீ எல்லாத்தையும் கூட்டணி போய் 4 எம்எல்ஏ வச்சிருக்க, என்னங்கடா கட்சி நடத்துறியன்னு கேக்குறேன். செயல்படவே இல்ல. செல்போன் வச்சிருக்காங்க, ரியல் எஸ்டேட் பண்றாங்க, கரவேட்டி கட்ட, இன்னும் 4 செல்போன் வாங்கிக்கோன்னு சொன்னார்ல. அப்போ உழைப்பை நம்பாம பிழைப்பை நம்புகிறார்கள். அரசியல்ங்கிறது சும்மா ஒரு முகமூடி தான். அதை வச்சு வேற வியாபாரம், ரியல் எஸ்டேட் வியாபாரம் பார்த்துட்டு இருக்காங்க, கட்சி வேலை பார்க்கல. இது அவருடைய ஆதங்கம். இதை கேட்கக்கூடிய இடத்துல அன்புமணி இல்லை. அன்புமணி என்ன நினைக்கிறாரு, இவர் சொன்னதெல்லாம் கேட்டோம்னா நம்ம கட்சி நடத்த முடியாது, இவர் காலம் வேற, இவர் 80s, நம்ம அது கிடையாது. இப்ப 2025 இந்த அரசியல் எடுபடாது, இவர் 85 கால அரசியலை கொண்டு இங்கே சொல்றாரு, ரொம்ப பின்தங்கிட்டாரு, அப்டேட்லே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ராமதாஸ் ஐயா அவர்கள் பேசும்போது பார்த்தா ரொம்ப அப்டேட்டடாக பேசுகிற மாதிரி இருக்கே. ஏன்னா செயல் தலைவர்னு பதவி கொடுத்தேன், 10 வருஷமாக அவர் என்ன பண்ணார், வீட்டுக்குள்ளே கிடக்கிறாரு, அவர் தொடர்பு கொள்ளவே முடியல, நேரடியாகவும் சந்திக்க முடியல, கட்சியினர் வந்தாவும் சந்திக்க முடியல, ஃபோன் பண்ணாமல் அவர் எடுக்க மாட்டார், கட்சி தலைவர் எப்படி தான் சந்திக்கிறது, இதுக்கு எதுக்கு ஒரு தலைவர், அவர் செயல் தலைவராக இருக்கட்டும் முதல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் வைக்கும்போது அவர் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறார். அப்போ இது எல்லாத்தையுமே அவர் நோட் பண்ணி தானே இருக்கார். கட்சி தலைவர் அப்படிங்கிறது இப்ப நம்ம தாவேகா விஜய் நம்ம எவ்வளவு விமர்சிக்கிறோம். இவ்வளவு உயரங்களை தந்தவர், அரசியலிலே இவ்வளவு சிகரங்களிலே ஏறுவதற்கு வாய்ப்பு தந்தவர் ராமதாஸ் கொஞ்ச காலம் பொறுமையாக காத்திருந்திருக்கலாம். இப்ப என்ன நடக்குதுன்னா, ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்ட மாதிரி இந்த கட்சி 2 பட்டதுல இந்த கட்சி, இந்த சமுதாயத்தினுடைய வாக்கு வங்கி என்பதை எந்த பெரிய கட்சிகளுமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. 2022 பொதுக்குழுவை கூட்டி
ம். அன்புமணி தலைவர்னு அறிவிச்சாரு ம். ராமதாஸ். 25ல பதவி முடிஞ்சிருச்சு. ம். ஏன் 2025 முடிஞ்சிருச்சு. ம். நம்ம பேசிட்டு இருக்கும்போது புத்தாண்டு பிறந்துரும் கொஞ்ச நாள்ல, 2 நாள்ல பிறந்துருச்சு. இன்னும் நான் தான் கட்சி தலைவரு. இல்ல அவங்க ஒரு பொதுக்குழு கூப்பிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டாங்களே 26 வரைக்கும். அதுதான் போலி பொதுக்குழு. ம். அவரே கையெழுத்த போட்டு அவரே செட்டிங்லாம் பண்ணி 2022ல நடக்கல, 23ல தான் நடந்துச்சுன்னு சொன்னா 26 வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம்னு கையெழுத்த போட்டு தேர்தல் ஆணையத்தை மோசடியான ஆவணங்களை கொடுத்து விட்டார்கள். தேர்தல் ஆணையமே மோசடின்னு சொல்லிட்டு இருக்காரு ராகுல் காந்தியை. தேர்தல் ஆணையத்திலேயே போய் ஒரு மோசடியை இவர் உருவாக்கி இருக்கிறாரு. திருநெல்வேலிக்கே அல்வாம்பாங்கல்ல, அது மாதிரி தேர்தல் ஆணையத்துக்கே மோசடி. நாங்களே மோசடி பண்ணிட்டு இருக்கான் எஸ்ஏஆர்ல, எங்கிட்டே வந்து மோசடியா அப்படின்னா அவன் மோசடிக்காரங்களுக்கு, அதாவது வந்து அந்த பாம்பின் கால் பாம்பரியும் மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு அஃபெக்ஷன் ஆயிடுச்சு. இப்போ ராமதாஸ் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போய் போராடிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ தேர்தல் ஆணையத்தோட போராடுறாரு, மகனோட போராடுறாரு. ஒரு வயதான தகப்பனை, முதிர்ந்த வயதில் இருக்கிறவரை ஒரு போராட்ட களத்தில் கொண்டு வந்து மறுபடியும் இறக்கி விட்டார். ஆனா அவர் ஓய்கிறது மாதிரி இல்ல. அவர் ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே பிரஸ் மீட் வச்சாரு. இல்ல இவ்வளவு நாட்களா ராமதாஸ் ஐயா அவர்களுடைய அந்த நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தா கூட்டங்களுக்கு ஆதரவு கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு பொதுக்கூட்டத்துல எல்லாம் பார்த்தா அவ்வளோ கூட்டம், அவ்வளோ ஆதரவு. அவர் கண்ணீர் சிந்தும் போது ஐயா ஐயான்னு அப்படி கதறாங்க. அவர் அதற்கான இளைஞர்களுடைய ஆதரவும் அவர் திருப்பி விட்டாரு. மிக நீண்ட ஏன்னா ஆமா, மகளுடைய மகனை கொண்டு வந்து மேடை ஏற்றி பேச வச்சிருக்காரு இன்னைக்கு. அவர் வந்து மாமனாருக்கு எதிராகவே, அன்புமணிக்கு எதிராகவே வந்து பேசுறாரு. அவர் வந்து பதவி வரி பிடிச்சவர் அப்படின்னு அன்புமணிக்கு எதிராகவே பேச விட்டுருக்காரு. அதனால குடும்பத்துக்குள்ளே ஒரு மோதலை உருவாக்குவதன் மூலமாக அந்த கிரவுண்டு வேற யாருக்கும் போயிடக்கூடாதுங்கிறதுலையும் ராமதாஸ் கவனமா இருக்காரு. மகளை கொண்டு வர்றாரு. ஆமா, மகள் அதுலயும் வெளியில அதுக்குள்ளேயே தான் மெயின்டைன் பண்றாரு. அந்த ஏன்னா அந்த வன்னியர் அறக்கட்டளையில பல ஆயிரம் கோடி சொத்து இருக்கு, எங்கேயும் போயிடக்கூடாதுங்கிறது. இந்த சண்டேல எங்கேயாவது சொத்து வெளியேறிடக்கூடாதுன்னு கவனமா இருக்காரு. இந்த சமுதாயமே வந்து பின்னடைவுக்கு போனாலும் சரி, அரசியல் பின்னடைவுக்கு போனாலும் சரி, அறக்கட்டளையின் சொத்துக்கள் பின்னடைவுக்கு போகக்கூடாதுங்கிறது அதுல ரொம்ப கவனமா தான் இருக்கிறாரு. அதனால அன்புமணி கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாம். விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லைப்பாங்க. கடைசியா ராமதாஸ் அவர்கள் நீ பேசும்போது 95% கட்சி என்கிட்டதான் இருக்கு, மக்கள் என் கூட தான் இருக்காங்க, வெறும் 5% அவர் வச்சிருக்காரு. இது வந்து கூட்டணிக்கு நான் தான் முடிவு பண்ணுவேன், நம்ம கூட்டணி தான் வெற்றி கூட்டணியா இருக்கும் அப்படின்னு பேசியிருக்காரு. இது எப்படி, இது உண்மையை எடுத்துக்கலாமா? இதுதான் முடிவு? அது சரியான கருத்து தான். கட்சி நிர்வாகிகள் வந்து வேண்டுமானால் வந்து அன்புமணி பக்கம் நிக்கலாம், சமுதாயம் அவர் பக்கம் நிக்காது. ஏன்னா அன்புமணி மாதிரி பல தலைவர்களை அவர் வந்து ராமதாஸ் உருவாக்கியிருக்காரு. பேராசிரியர் தீரன மாநில தலைவராக்குனாரு. பதவியை திரும்ப கொடுனா கொடுத்துட்டாங்க. ஜி.கே. மணியை தலைவராக்குனாரு, பதவியை திரும்ப கொடுனா கொடுத்துட்டாங்க. அன்புமணிகிட்ட பதவியை கொடுத்தா திரும்ப வாங்க முடியும். எப்படி வந்து இந்த ஏடிஎம்கேல வந்து பன்னீர்செல்வத்திட்ட முதலமைச்சர் பதவி ஜெயலலிதா கொடுத்துட்டு வாங்கிட்டாங்க, எடப்பாடிகிட்ட கொடுத்துட்டு சசிகலானால வாங்க முடியல. அந்த கதை தான் அது. அதனால இந்த திரும்ப வாங்கினதை திரும்ப கொடுக்கணுங்கிற ஒரு இடம் இருக்குல்ல. ஏன்னா அது உங்கள் பொருள் அல்ல, நீங்கள் உருவாக்கியது அல்ல. அது பல ஆயிரம், பல நூறு, பல லட்சம் பேருடைய உழைப்பிலை வந்து தான் ஒரு கட்சி மலர்கிறது. கட்சி வந்து தனிநபர் சொத்தாக மாறாது. எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, தனிநபர் சொத்து இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் வந்து உண்டியல் கொடுக்குவான், 5 ரூபா 10 ரூபா போடுறான். அதுல ஒரு அரசியல் கட்சி ஒரு போராட்டத்தை நடத்தி பல கோரிக்கைகளை நிறைவேற்றி இருக்கிறாங்க. போற வைவேன், பெட்ரோல் விலையை வந்து குறைக்கணும்னு சொல்லும் போது பைக்கில் போறேன் திட்டிட்டு போவேன். அவன் பெட்ரோல் விலையை ஏத்துறவனுக்கு ஓட்டு போடுவேன், இறக்கணும்னு சொன்னவனுக்கு திட்டிட்டு போவேன். அவங்களுக்கு வேலையே இல்லடா, உண்டியல் கொடுக்குற போயிடா அவங்க அப்படின்னு திட்டிட்டு போவான். ஆனால் இப்ப அரசியல் என்னவாக இருக்கிறது? இப்ப கார்பரேட் மயமாக அரசியல் போகிறது. அதனுடைய ஒரு விளைவு தான் இந்த குடும்ப சண்டை. இது தீரலைனா சமுதாயத்தினுடைய வாக்கு வங்கி சிதறடிக்கப்பட்டு வேறு கட்சிகளுக்கு போயிடும். திமுகவுக்கு சாதகமா இருக்கும், திமுகவுக்கும் சாதகமா இருக்கும், பல அமைப்புகளுக்கு. ஏன்னா அண்ணா திமுகலையும் இருக்காங்க, விஜய்க்கும் சாதகமா சில தொகுதிகள்ல இருக்கு. இல்ல விஜயை நம்ம வந்து எந்த ஆட்டத்துல சேர்க்கறதுன்னு எனக்கு தெரியல, அது தனி கதை. சரி, அடுத்த பெரிய அரசியல் கட்சிகளுக்குள்ள இது வந்து பெரிய அளவுல வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும். ஓகே, நன்றி சார்.